Okay, students. Next phylum mollusca. Next phylum mollusca. Mollusca அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நத்தை. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நத்தை எக்ஸாம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு படிச்சிங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா? mollusca means soft bodies. They have soft muscles. இதோட மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்டு வந்து சாஃப்டாக வந்து மற்ற உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட்ருங்கிறதுக்காக தன்னை சுற்றி ஒரு ஓடை உருவாக்கி கொள்ளும். ஆட்டோமேட்டிக்காக தன்னோட பாடியிலேயே தன்னோட பாடியில் இருக்கிற கால்சியத்தை செக்ரேட் பண்ணி இந்த மொலஸ்கால இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே ஒரு தன்னை சுற்றி ஒரு கடினமான ஒரு ஓடை உருவாக்கி கொள்ளும். யாராவது டச் பண்ணோம்னா அந்த ஓடுக்குள்ளார போய் பூந்துக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? மொலஸ்கா அப்படின்னா சாஃப்ட் பாடி, தே கவர்டு வித் கால்சியம் ஹார்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் மேன்டில் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஓடுக்கு பேர் என்ன? மேன்டில் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைலம் மொலஸ்கா. மொலஸ்கா மீன்ஸ் சாஃப்ட் பாடி அனிமல்ஸ். These animals have soft bodied. They are diversified group. இது நிறைய இடத்துல நிறைய பிரிவுகளோட இருக்கு. Group of animals living in marine. கடல்ல வாழும். They are living in fresh water and terrestrial habits. நிலத்தில் வாழும், fresh waterல வாழும், marine sea waterலையும் வாழும். Body is bilaterally symmetrical. The body is bilaterally symmetrical. Soft without segmentation. The body, they have no segmentation. It is divided into head, muscular, foot and visceral mass. They are divided into head, muscular, foot part and muscle part. சரிங்களா? visceral part. The foot helps for locomotion. இதனோட foot பகுதி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? locomotion. அது ஊருக்கு போகிறதுக்கு ஹெல்ப். The entire body is covered with fold thin skin called mantle. மொத்த பாடியும் கவர் பண்ணிருக்கக்கூடிய ஓடுக்கு பேர் மேன்டில் அப்படின்னு சொல்லி. The entire body is mantle which secretes outer hard calcareous cell. இது வந்து calcareous அப்படின்னா கால்சியத்திலான. Calcium is made up of calcium. கால்சியத்திலான ஒரு செல்லை உருவாக்கியது. The respiration through gills called tenidia or lungs are both. இதுக்குள்ளார ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது, அது பேர் டெனிடியா அப்படின்னு சொல்லிட்டு. Sexes are separate. The male and female தனித்தனியாக இருக்கும். With the larval stage during the development. larval stage இருக்கும்போது தனித்தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள் கார்டன் ஸ்னெயில் அண்ட் ஆக்டோபஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் அனிமல் என்னது? கார்டன் ஸ்னெயில் ஒன்று, இன்னொன்று ஆக்டோபஸ் அனிமல்ஸ் ஒன்று. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. எக்கினோ மீன்ஸ் முள், டெர்மேட்டா அப்படின்னா ஸ்கின்னு மேலே முள் இருந்தால் அதுக்கு பேர் எக்கினோடெர்மேட்டா. இந்த எக்கினோடெர்மேட்டாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தோல் மேலே கால்சியத்திலான அசிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு முள்ளாக இருக்குது. அப்படி தான் அதுக்கு பேர் எக்கினோடெர்மேட்டா. ஸ்பின்னி ஸ்கின்னட் இன் அனிமல்ஸ். சின்ன சின்னதாக முட்கள். எக்ஸாம்பிள் அனிமல் பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் ஒரு ஸ்கின்னுக்கு மேலே சின்னதாக முள் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறனால இதுக்கு பேர் எக்கினோடெர்மேட்டா. அதுக்கு பேர் என்ன? எக்கினோடெர்மேட்ஸ். ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. They are exclusively free living marine animals. They are present only in marine water. So it is called as exclusively and free living. They cannot found in groups. They are free living. They are triploplastic animals. Triplo means in embryo they have growth in 3 layers. So it is called as triploplastic. And they have true coeloms. With the organ system grade of organization. They are organ system level of organization. Adult animals is radially symmetrical but larvae is bilaterally symmetrical. Adult ஒரு மாதிரி இருக்கும், லார்வா ஒரு மாதிரி இருக்கும். அடல்ட் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்கும், லார்வை வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இஸ் ஒன் ஆஃப் தி யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் எக்கினோடெர்ம்ஸ். நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஏ யூனிக் கேரக்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா நம்ம பிளட் எப்படி நம்ம பாடிக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்ருக்கோ அதே மாதிரி இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வாட்டர் உள்ள சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். அதனால் இதுக்கு பேர் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி.
The locomotion is affected by 2 feet. The locomotion affected by 2 feet. இதுதான் டியூப் ஃபீட். இது ஒவ்வொன்றும் ஒரு டியூப் ஃபீட். டியூப் மாதிரி இருக்கக்கூடிய ஃபீட், இதுக்கு பேர் டியூப் ஃபீட். சரிங்களா? இந்த டியூப் ஃபீட்டை பயன்படுத்தி தான் அது ஒரு இடத்துல நடத்துக்கு லோகோமோஷன் பண்ணும். பாடி வால் இஸ் கவர்டு வித் ஸ்பின்னி ஹார்ட் கால்கேரியஸ் அசிகிள்ஸ். உடம்போட முழுவதும் கால்சியத்திலான சின்ன சின்ன அசிகிள்ஸ் முள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ், சி அர்ச்சின் எக்ஸெட்ரா. ஸ்டார்ஃபிஷ்ஷு, சி அர்ச்சின் இதெல்லாம் இந்த மாதிரி. சரி, இதுதான் ஸ்டார்ஃபிஷ்ஷு, இதுதான் சி அர்ச்சின் அனிமல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைலம் ஹெமி. இதுவரை நம்ம இன்வெர்டிபிரேட்ஸாக பார்த்தோம். இது வரைக்கும் இதுக்கடுத்து ஹெமி கார்டேட்டா. கார்டேட்டான்னு என்ன? முதுகெலும்பு உடையது. ஹெமி கார்டேட்டா என்ன? பாதி முதுகெலும்பு உடைய அனிமல்ஸுக்கு பேர் ஹெமி கார்டேட்டா. இது இன்வெர்டிபிரேட்டாகவும் கார்டேட்டாவுக்கும் சென்ட்ரலில் இருக்குது. சரிங்களா? ஹெமின்னு என்ன? பாதி. ஹால்ஃப். கார்டேட்டா மீன்ஸ் எலும்பு. ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் half chordates. So it is called as hemichordates. Hemichordates marine organisms. They are present in only sea water. So it is called as marine organisms with the soft and vermiform unsegmented body. Vermiform urundeya unsegmented body. They are bilaterally symmetrical. Coelom animals and non-chordate and chordate features. இதுக்கு வந்து நான் கார்டேட்டோட பண்புகள் இருக்கும், ப்ளஸ் கார்டேட்டோட பண்புகள் இருக்கும். சரிங்க, ரெண்டு பண்பும் அதுக்குள்ளார இருக்கும். தே ஹேவ் கில் ஸ்லிட்ஸ் பட் டு நாட் ஹேவ் நோட்டோகார்டு. இதுக்கு வந்து கில்னா செவில். செவில் அங்கங்கே ஸ்லிட்ஸ்னா குழி, அங்கங்கே குழிகள் இருக்கும். பட் டு நாட் ஹேவ் நோட்டோகார்டு. நோட்டோகார்டு கிடையாது, ஆனால் நோட்டோகோடு மாதிரி ஒரு பொருள் இருக்குது. தே ஹேவ் சிலியரி ஃபீடர்ஸ். ஃபீடர்ஸ் சிலியா மீன்ஸ் சிலியானா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு பேர் தான் சிலியரி. சிலியரி ஃபீடர்னால் சிலியா மூலிமா சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு பேர் சிலியரி ஃபீடர்ஸ். மோஸ்ட்லி இன் டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ். டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ்னால் ஒரு டியூப் உருவாக்கி அந்த டியூப்புக்குள்ளார போய் வாழ்ந்துக்கிட்டால் அதுக்கு பேர் டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள் பெலனோ கிளாஸஸ் அப்படின்னு ஒரு புழு இருக்குது, அதுக்கு பேர் அக்கான் வாம் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் அந்த புழு, பெலனோ கிளாஸஸ். இதில் முதுகெலும்பு மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் அது முதுகெலும்பு கிடையாது. இதனால் இதுக்கு பேர் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன? ஹெமிகார்டேட்டா. நெக்ஸ்ட்டு கார்டேட்டா. கார்டேட்டா மீன்ஸ் முதுகெலும்பு உடைய உயிரிகள். முதுகெலும்பு உடைய உயிர்களுக்கு பேர் என்ன? கார்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டேட்ஸ் ஆர் கேரக்டர்ட் வித் தி பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. முன்னாடி முதுகில் ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் கார்டேட்னு சொல்லுவாங்க. வித் டார்சல் நர்வ் கார்டு. அந்த முதுகெலும்புக்கு உள்ளார ஒரு நரம்பு மண்டலம் இருக்கணும். வித் பேர்டு கில் பவுச்சஸ். இது மூணு இருந்தால் தான் அது கார்டேட்ஸ். ஒன்று கார்டேட் நோட்டோகார்டு இருக்கணும், டார்சல் நர்வ் கார்டு இருக்கணும், பேர்டு கில்ஸ் பவுச்சஸ் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது மூணு இருந்தால் தான் அது கார்டேட் ஃபைலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். நோட்டோகார்டு இஸ் லாங் ராட் லைக் சப்போர்ட் எலாங் வித் தி பேக் அண்ட் அனிமல்ஸ் செப்பரேட்டிங் ஃப்ரம் தி கட் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. நோட்டோகார்டு அப்படிங்கிறது அதனோட முதுகு பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து உணவு குழலையும் நர்வஸ் சிஸ்டத்தையும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, உணவு குழலுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நடுவில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல் கார்டேட்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்மிக் அண்ட் சீலோமிக் அனிமல்ஸ். இது எல்லா கார்டேட்ஸும் கரு வளரும் போது 3 லேயரில் வளரும், ப்ளஸ் ட்ரூ சீலோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைல கார்டேட் இஸ் டிவைடட் இன்டு குரூப்ஸ் புரோட்டோகார்டேட்டா அண்டு வெர்டபிரேட்டா. இந்த கார்டேட்டாவை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று புரோட்டோகார்டேட்டா, இன்னொன்று வெர்டபிரேட்டா. ப்ரோகார்டேட்டா அண்டு வெர்டபிரேட்டா ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரோகார்டேட்டா, ப்ரோனா ப்ரிமிட்டிவ்னு அர்த்தம். ப்ரிமிட்டிவ்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு கார்டேட்டா இஸ் கால்ட் அஸ் ப்ரோகார்டேட்டா. ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு கார்டேட் அனிமல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரோகார்டேட்டா. These prochordates are considered as the forerunner of vertebrates. Vertebrates forerunner முன்னாடி, vertebrates உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான உயிரினம் தான் prochordates. Vertebrates உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான உயிரினம் prochordates. Based on the nature, the notochord prochordata is classified into subphylum Urochordata, subphylum Cephalochordata. இது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று யூரோகார்டேட்டா, இன்னொன்று செஃப்லோகார்டேட்டா. யூரோனா டெய்ல், யூரோ மீன்ஸ் டெய்ல், கார்டேட்டா மீன்ஸ் எலும்பு. வால் பகுதியில் மட்டும் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் யூரோகார்டேட்ஸ். செஃபலோ அப்படின்னா ஹெட்டு. தலைப்பகுதியில் மட்டும் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் செஃப்லோகார்டேட்ஸ்.
சரிங்களா? என்னது வால் பகுதியில் மட்டும் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் யூரோகார்டேட்ஸு, தலைப்பகுதியில் மட்டும் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் செப்பலோகார்டேட்ஸ். சரிங்களா? வால் பகுதியில் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் யூரோகார்டேட், தலைப்பகுதியில் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் செப்பலோகார்டேட்ஸ். ஃபஸ்ட்டு யூரோகார்டேட்டா பார்க்கலாம். சப்பைலம் யூரோகார்டேட்டா. ஃபஸ்ட்டு சப்பைலம் யூரோகார்டேட்டா. Notochord is present only in the tail region is called as Urochordata. Notochord present in only the tail region is called as Urochordata. A free living larva. Adults are sessile. Sessile na ஒட்டி வாழும், ஏதாவது பாறையில் போய் ஒட்டி வாழும். And forms mostly degenerate. பெரும்பாலும் இது அழிஞ்சு போயிடும். அடல்ட் வந்து இப்படி அழிஞ்சு போயிடும், அதுலேருந்து குட்டிகள் பறந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பவள பாறைகள்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டில் வரும். The body is covered with tunic or test. பாடி வந்து டியூனிக் அப்படிங்கிற ஒரு லேயரால் கவர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அசிடியன் அப்படிங்கிற ஒரு உயிரினம். அசிடியன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் அசிடியன். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசிடியன் ஆர்கானிசம். இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. கடல் பகுதியில், ஆழமான கடல் பகுதியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறது பெரும்பாலும் எதுவும் கண்ணில் பார்க்க முடியாது, எல்லாமே கடலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். Next subphylum Cephalochordata. Cephalo means head, chordate means bone. தலையில் மட்டும் எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் செப்பலோகார்டேட்டா. மற்ற எந்த இடத்துலையும் எலும்பு இருக்காது. Cephalochordates are small fish like marine chordates. இது ஒரு சின்ன மீன் மாதிரி இருக்கும், ஸ்மால் ஃபிஷ் லைக் பர்சன்ட் ஆகிருக்கும், வித் அன்பேர்டு டார்சல் ஃபின்ஸ். இதுதான் செப்பலோகார்டேட்டா. அன்பேர்டு, பேர் இல்லாத டார்சல் ஃபின்ஸ் இருக்கும். The notochord extends throughout the entire length of the body. Example Amphioxus. இதுக்கு எடுத்துக்காட்டு Amphioxus அப்படிங்கிற உயிரினம். இதுதான் Amphioxus அப்படிங்கிற உயிரினம். இதுவும் கடல் பகுதியில் தான் இருக்குது. இது நம்ம பார்க்க முடியாது. ஓகேங்களா? இதை நாம் பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம டிஸ்கவரி சேனலில் தான் பார்க்கணும், கடலோட ஆழப்பகுதியில் இருக்கும். நெக்ஸ்ட் வெர்டபிரேட்டா. வெர்டபிரேட்னா என்னென்ன அர்த்தம்? முதுகெலும் உடைய உயிரினங்களுக்கு பேர் வெர்டபிரேட்டா. தீஸ் குரூப் ஆஃப் கேரக்டரைஸ்ட் பை தி பிரசன்ஸ் ஆஃப் வெர்டபிள் காலம் ஆர் பேக் போன். பேக் போன் இருக்கும், கண்டிப்பாக பேக் போன் இருந்தால் அது வெர்டபிரேட்டில் இருக்கும். Notochord is a embryonic stage gets replaced by the vertebral column. Notochord அப்படிங்கிறது எம்பிரியானிக் ஸ்டேஜ். குழந்தையில் இருக்கும்போது நோட்டோகார்டு, அது பெருசாகி வளர்ந்து எலும்பாச்சுன்னா அதுக்கு பேர் வெர்டபிள் காலம். ஒரு அடல்ட்டுக்கு இருக்கிறது வெர்டபிள் காலம், குழந்தைங்களுக்கு இருக்கிறது நோட்டோகார்டு. Which form the chief skeletal axis of the body. Vertebrata is grouped into 6 classes. இது வந்து 6 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸு சைக்ளோஸ்டொமேட்டா. சைக்ளோ அப்படின்னா வட்ட வடிவம், ஸ்டொமேட்டானா வாய். இதுக்கு வாய் வந்து வட்ட வடிவத்தில் இருந்தால் அதுக்கு பேர் சைக்ளோஸ்டொமேட்டா. சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் ஜூலஸ் வெர்டபிரேட்ஸ். இதுக்கு வந்து தாடை கிடையாது. நமக்கு வந்து மேல் தாடை கீழ் தாடைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஜூ. இது வந்து தாடையே கிடையாது, வெறும் வாய் மட்டும்தான் இருக்குது. வெர்டபிரேட்ஸ். மவுத் நாட் பவுண்டட் பை ஜாஸ். வாயை சுற்றி தாடைகள் இருக்காது. பாடி இஸ் எலாங்கேட்டட் வித் ஈல் லைக். ஈல்னு என்ன? குச்சி மாதிரி. சரியா? குச்சி மாதிரி இருக்கும். தே ஹேவ் சர்க்குலர் மவுத். அதுக்கு பேர் தான் சைக்ளோஸ்டொமேட்டா. சைக்ளோனா வட்டம், ஸ்டொமேட்டோனா வாய். தே ஹேவ் சர்க்குலர் மவுத், வட்ட வடிவ வாய் இருக்குது. ஸ்கின் இஸ் ஸ்லிம்மி அண்ட் ஸ்கேல்லஸ். ஸ்கின் வந்து ரொம்ப லேசாக மென்மையாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே செதில்கள் எதுவுமே கிடையாது, அதுக்கு மேலே செதில்கள் எதுவுமே இருக்காது. தே ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இது வந்து தனியாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு ஃபிஷ் இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷ் மேலே போய் ஒட்டிக்கிட்டு அந்த ஃபிஷ் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுரும். எக்ஸாம்பிள் ஹேக் ஃபிஷ். ஹேக் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷு இதுக்கு எடுத்துக்காட்டு. அல்லது லேம்ப்ரை. இதுதான் அந்த அனிமல்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தே ஹேவ் ரவுண்ட் ஷேப்டு மவுத். த பாடி இஸ் ஸ்லிம்மி. பாடி ரொம்ப ஸ்லிம்மாக ப்ரெசென்ட் ஆகிடும். அதுக்கு மேலே ஸ்கேல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப